தளபதி தான் தலித்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொன்னவன் பூரா தற்கொலை பண்ண தயாரா இருந்துக்க. நேத்து பெரம்பலூர்ல பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரை யாருன்னே அடையாளம் தெரியாத 4 பேர் படுகொலை செஞ்சிருக்காங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அந்த பகுஜன் சமாஜ் அப்படின்ற கட்சி தலித்களின் முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அதனாலதான் என்னவோ அண்ணன் திருமாவளவன் அங்க ஒரு அட்டன்ஸை போட்டு போயிட்டாப்புல. அந்த வழக்கு சம்பந்தமா காவல்துறை கிட்டத்தட்ட 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. உடனே அண்ணன் ஏதாவது கருத்தை சொல்லணும்ல, உடனே சொல்லியிருக்காரு, சரணடைந்தவர்கள் பூரா குற்றவாளி கிடையாது, அதனால காவல்துறை தீர விசாரிக்கணும்னு. ஐயோ அண்ணன் திருமாவளவன் அவர்களே, யாருமே சரணடையல, காவல்துறையா கைது பண்ணியிருக்கு. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, பகுஜன் சமாஜ் அப்படின்ற கட்சி உங்களை மாதிரி பிளாஸ்டிக் சேர் கட்சி ஒன்றும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல நாடாளுமன்ற தேர்தலில் நான் பிஜேபி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், அகிலேஷ் யாதவ் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தில்லா நின்ற கட்சி. அது சரி, 2 சீட்டுக்காக ஜிங்ஜாங் தட்டுற சிறுத்தை கூட்டம் தானே நீங்க. உங்களுக்குலாம் அது புரியாது. நான் போய்க்கிருந்தேன். இப்பயாவது வாயை திறனே. தலித்துகளுக்காக பெரம்பலூர் அதை சுற்றி இருக்க மாவட்டத்தில் பூரா கடுமையான வேலை பார்த்தவரனே அவர். இப்பயாவது ஒரு போராட்டத்தை அறிவினே.